இந்த ஆள் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம ராட்னம் விளாட்ற இடத்துல போய் நான் தான் ஃபர்ஸ்ட் போவேன்னு சொல்லிட்டு உள்ள ஏறி உட்காந்துக்கிறாரு. சாரிங்க நான் ஃபர்ஸ்ட் போய்க்கிறேன், நீங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் வாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்கள்ட்ட சொல்லிட்டு இவரும் போயிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ்காரங்க வந்து எங்கடா வந்து தேடிட்டு இருக்காங்க. பார்த்தா ராட்னம் சுத்திட்டு இருக்கான். அந்த ரெண்டு போலீஸ்காரங்களுமே அந்த ராட்னத்தை ஆப்ரேட் பண்ற ஆப்ரேட்டர் கிட்ட போய் இப்போ நீ ஆஃப் பண்ணு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அவன் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு இவரே பிடிச்சி அமுக்கிட்டு இருக்காரு. ஆனா லிவரை மாத்தி இழுத்ததுனால அந்த ராட்னத்தோட இன்ஜின் எல்லாமே புகஞ்சு போயிடுது. இதனால அந்த ராட்னம் அப்படியே ஸ்டக் ஆகி மேல நின்றுது. அதுலயும் ரெண்டு குழந்தைங்க கீழே விழுகிற நிலைமைக்கு போயிடுறாங்க. ஆனா திடீர்னு அந்த திருடன் என்ன நினைச்சான்னு தெரியல, அந்த குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். அவ்வளவு ஹைட்லயுமே தன்னோட உயிரையுமே பணைய வச்சு அந்த குழந்தைங்களை எப்படியே காப்பாத்தியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். எப்படியே தட்டு மாதிரி திக்கு திசை மாதிரி அங்க இருக்க கயிறை எடுத்துட்டு வந்து அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்காக போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த கயிறு எடுத்துட்டு அந்த குழந்தையை காப்பாற்ற போயிட்டு இருக்கான். ரெண்டு குழந்தைகளை ஒரு குழந்தையை காப்பாத்திடுறான். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த ஒரு ராட்டினம் உடஞ்சு போயிடுது. ஆனா கடைசி நேரத்தில் அந்த ஒரு குட்டி பையனை இவன் மேல ஏறி விழுந்ததுனால அந்த ரெண்டு பேருமே இவனை கட்டியா பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தைகளுக்குமே எந்த அடியும் படாம பத்திரமா கீழே கொண்டு வந்து சேர்த்துறான். இப்போ நீங்க இந்த இடத்துல போலீஸா இருந்தீங்கன்னா மறுபடியும் அவனை கைது பண்ணிட்டு போவீங்களா இல்ல அவனை மன்னிச்சு விட்டுருவீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.